السلام عليكم ورحمة الله وبركاته. إلى جميع الإخوة والأخوات، أقدم لكم تحياتي المحبة والمباركة. اليوم نجتمع باسم الله القدوس سبحانه وتعالى، ونبدأ بذكره وتمجيده كما ينبغي أن يذكر ويمدح، فهو سبحانه وتعالى الغفور الرحيم. نحمد الله ونشكره على جميع رسله وأنبيائه، وخاصة خاتم الأنبياء نبينا الكريم محمد صلى الله عليه وسلم، الذي أرسل بالهدى ودين الحق ليظهره على الدين كله. نسأل الله أن ينزل عليه وعلى آله وصحبه أجمعين السلام والبركات، وأن يوفقنا جميعا للعمل بسنة نبينا محمد صلى الله عليه وسلم، والتمسك بكتاب الله العزيز ليكون لنا هدى ونورا في حياتنا. نسأل الله أن يجمع كلمتنا ويوحد صفنا ويثبت أقدامنا على طريق الحق، وأن يجعل هذا الجمع المبارك سببا في تقوية أمتنا الإسلامية في كل مكان. والسلام عليكم ورحمة الله وبركاته. இப்போது இங்கிலாந்தின் பெர்மிங்காம் நகரத்திலிருந்து உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நம்முடைய தலைப்பு ரஷ்யா யுக்ரைன் போரின் ஒரு இஸ்லாமிய எஸ்கடாலாஜிக்கல் இறுதி காலம் சார்ந்த ஆய்வு. இந்த விஷயம்தான் ஆகிரிஜ் ஷமான், இறுதி காலம் பற்றிய அறிவின் மையப்புள்ளி. இஸ்லாத்தில் இப்போது இந்த எஸ்கடாலாஜி என்பது மிகவும் முக்கியமான அறிவியல். அதனால்தான் இப்போதே நாம் ஆரம்பிக்கலாம் அல்லாஹ்வின் பரிசுத்தமான பெயருடன். முதலில் முறைகள் மெத்தடாலஜி குறித்து சில முன்னுரையாகச் சில கருத்துக்களை பகிர விரும்புகிறேன். தயவு செய்து கவனமா கேளுங்கள். நாளை நீங்கள்தான் கற்றுக் கொடுக்கப் போறீர்கள். அதனால் தீவிரமா கவனியுங்கள். அல்லாஹ் தன் அல் குர்ஆனில் அறிவிக்கிறான். நாம் இங்கு மட்டும் இல்ல, சூரத்துல் ஹாக்காவிலேயும் சொல்கிறான். வஇன்னஹு லஹக்குல் யகீனி, மேலும் இது முற்றிலும் உறுதியான சத்தியமாகும். அல் குர்ஆன் 69:51. அதாவது இது அல்லாஹ்வின் வார்த்தை என்று நீங்கள் ஒப்புக்கொண்டு விட்டீர்கள் என்றால் அதனை பற்றி சந்தேகிக்கவே முடியாது. இது உங்களுக்கு பொருத்தமான உவமையாக இருக்கலாம். இல்லை என்றாலும் நீங்கள் இதை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாத நிலையிலிருந்தாலும் ஒருமுறை ஒப்புக்கொண்டீர்கள் என்றால் அந்த நாளிலிருந்தே இது உண்மையான இறை தூய்மை என ஏற்றுக்கொள்ள வேண்டியது உங்கள் மீதான பொறுப்பு. இஸ்லாத்தில் தூய்மை, உண்மை இரண்டும் சந்தேகமற்றவையாக அல் குர்ஆனில்தான் உள்ளது. அது குறித்தெந்த ஐயமும் இல்லாதே இருக்கிறது. ஏனென்றால் அல்லாஹ் மிக உயர்வானவர், திருக்குர்ஆனைத்தானே பாதுகாப்பார். நல்லது, முழுமையான உண்மை ஹதீஸில் இருக்காது. நம்முடைய நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சொற்கள் மற்றும் செயல்கள் ஹதீஸ்கள். அவை மிகவும் முக்கியமானவை. ஆனால் அந்த ஹதீஸ்களில் முழுமையான உண்மை இல்லை. அதேபோல தஃப்சீர், அதாவது திருக்குர்ஆனின் விளக்க உரைகள், அதிலும் கூட முழுமையான உண்மை இல்லை. முழுமையான உண்மை இருக்கக்கூடிய ஒரே இடம் அல் இலாஹ்வின் புத்தகம். அதனால்தான் இரண்டாவது முறை கேட்புக் கொள்கை என்னவென்றால், இந்த திருக்குர்ஆன் தான் ஹதீஸுக்கும் தப்சீருக்கும், அதோடு சேர்த்து CNN-க்கும் ஆல் ஜசீராவுக்கும் கூட தீர்ப்பு வழங்கும் அரசராக இருக்கிறது. தப்சீரிலும் ஹதீஸிலும் இருக்கிற தகவல்கள் திருக்குர்ஆனோடு ஒத்துப்போகிறதா என்பதுதான் முக்கியம். ஒத்துப்போகிறதென்றால் கண்ணை மூடி ஏற்றுக்கலாம். இல்லையெனில் நாம் திருக்குர்ஆனோடு நிலைத்து நிற்க வேண்டும். அதுதான் உண்மை. மூன்றாவது முக்கியமான நிலைப்பாடு, திருக்குர்ஆன் தன்னைத்தானே அறிவிக்கிறது. சூரத்து நஹ்லில் வனஸல்னா அலைக்கல் கிதாப திப்யானன் லிகுல்லி ஷை, நாங்கள் உமக்கு இந்த நூலை இறக்கி வைத்தோம் எல்லாவற்றிற்கும் விளக்கமாய். அல் குர்ஆன் 16:19. இதிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்ளணும்? இப்பொழுது உக்ரைனில் நடக்கின்ற இந்த நிலைமைகள் நேற்றுதான் தொடங்கியதா? இல்ல, பள்ளிக்கூட பையன்கள் அப்படி சொல்லலாம். ஆனால் நீங்களும் நானும் தெரிந்து இருக்கணும், இந்த போராட்டம் என்பது வரலாற்றின் தொடர்ச்சிதான். இது வரலாற்றின் நடுவில் இருக்கிறது. இது சிறிய விஷயம் இல்லை. ரஷ்யா உக்ரைன் விவகாரம் என்பது வரலாற்றை இயக்கும் மையத்தில் உள்ள ஒன்று. இந்த உரை தொடரும்போது நீங்கள் இதை நன்றாக புரிந்து கொள்வீர்கள். அதனால்தான் திருக்குர்ஆன் எல்லாவற்றையும் விளக்குகிறது என்பதால் இந்த வரலாற்றின் இயக்கத்தையும் விளக்க வேண்டும். இன்று உக்ரைனில் என்ன நடக்குது என்பதையும்
இஸ்லாமிய இறுதி காலத்தின் பார்வையில் திருக்குரான் விளக்க வேண்டும். நாம் திருக்குரானை எடுத்துக்கொண்டு இந்த ரஷ்யா உக்ரைன் போரை இறுதிக் காலத்தின் பார்வையில் வைத்து ஆராய முடியவில்லை என்றால், அப்போ நம்மிடம் திருக்குரான் உண்மையிலேயே இல்ல, அல்லது அது எங்க கையில் இருந்தாலும் நாம தான் அதை கட்டிப்பிடித்து தூங்கிக்கிட்டு இருப்போம். அல்ல, என்னுடைய பாட்டி சொல்றது மாதிரி வாசிக்கிற திருக்குரான் சும்மா மெத்தையா வச்சிருப்பா. நாமெல்லாம் பிரியாணி சாப்பிட்டு வீட்டுக்கு போய் தூங்குறோம். அதுதான் திருக்குர்ஆனை விட்டு துரோகம் செய்வது. நமக்கு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரே புகார் செய்தார். மக்காவில் அவர் புகார் செய்தார். அல்லாஹ் அதையே திருக்குரானில் எழுதி வைத்தார். சூரத்துல் ஃபுர்கான்ல வகால் லரசூலு யரப்பி இன்ன கௌமி தஹது ஹத அல் குர்ஆன மஹ்ஜூரா, என் சமூகத்தை சார்ந்த மக்கள் இந்த குரானை நகைப்புக்குரியதாக்கிக் கொண்டிருந்தார்கள். அல் குரான் 25:30. இது நபியின் சொல், ஆனால் அல்லாஹ் சொன்ன வார்த்தை. அந்த புகார் இன்னைக்கு யார் மேல் அதிகமா பொருந்துது? இது சாதாரண மக்களுக்கு கிடையாது. இது இஸ்லாமிய கல்வி நிறுவனங்கள், தாருல் உலூம், மதரசாக்கள், மூத்த பண்டிதர்கள், இவர்கள் மேல்தான் அதிகமா பொருந்துது. ஏன்? இவர்கள் திருக்குரானை விட்டுவிட்டார்கள். இன்றைக்கு நடக்கிற நிகழ்வுகளுக்கு, உலக அரசியல் உண்மைக்கு திருக்குரானின் பார்வையில் விளக்கம் கொடுக்க அவர்களால் முடியவில்லை. அவர்களது பண்டிதம் போதுமானதல்ல. அவர்கள் இஸ்லாமிய ஞானத்தில் உயர்ந்தோம்னு சொன்னாலும் உண்மையை சொல்வதற்கு திருக்குரானை கொண்டு வர முடியல. இந்த முறைகேட்புக் கொள்கை விளக்கத்துடன் இப்பொழுது நாம் தான் எடுத்து வைத்திருக்கும் தலைப்புக்கு வரலாம். இன்னைக்கு உக்ரைன்ல நடக்கிறது ரஷ்யா மற்றும் உக்ரைனுக்கிடையிலான ஒரு போர் கிடையாது. இது ரஷ்யா மற்றும் மேற்கத்திய நாடுகளுக்கிடையிலான போர். நேட்டோ கூட்டமைப்புடன் மேற்கத்திய நாடுகள் அதுதான் ரஷ்யாவை எதிர்த்து போராடுது. இதற்கு ப்ரூஃப் வேணுமா? வேணாம். நீங்களே புரிஞ்சுக்கிறீங்க. இந்த போர் நேத்து தான் தொடங்கல. இதோட பின்னணி 100 வருடமா இருக்கு. நீங்க ரொம்ப சீரியஸா ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்க முடியும் எப்படி வரலாற்று பின்னணியில நடந்தது. இப்போ கல்மினேஷன் இந்த போருக்கு காரணமா இருக்கு. நான் இப்ப உங்களை ஒரு போர் நிகழ்வுக்கு பின்னே கூட்டிக் கொண்டு போறேன். அதை பத்தி நிறைய பேருக்கே தெரியாம இருக்கலாம். அதன் பெயர் கிரிமியா போர், கிரைமியன் வார். அதுதான் ஆரம்பிச்சது 1852, முடிந்தது 1855. நான் எந்த நோட்டும் இல்லாமல் பேசுறேன். கொஞ்சம் நாளில் வருடம் தவறி இருக்கலாம். இந்த போர் யாருக்கு எதிரா நடந்தது? ரஷ்யாவுக்கு எதிரா. இங்கிலாந்தும் பிரான்சும், உங்கள் ஒட்டோமானிய சாம்ராஜ்யம் கூட சேர்ந்து ரஷ்யாவை எதிர்த்து போர்விட்டது. ஏன் அந்த போர் நடந்தது? ரஷ்யா கிரிமியாவை கடற்படை தளமாக பயன்படுத்தக்கூடாதுன்னு தடைக்காக. கிரிமியா எங்க? அது பிளாக்சில இருக்கு. இந்த பேன் மேப்ல இதுதான் பிளாக்சி. இதோ பாருங்க, கிரிமியா இங்கே இருக்கு. அது ஒரு துருத்தி தீபகற்பமா மாதிரி. துருத்தி என்பது 3 பக்கங்களில் நீரால் சூழப்பட்டும் ஒரு பக்கத்தில் நிலத்துடன் இணைந்தும் இருக்கும் ஒரு நிலப்பகுதியை குறிக்கும். நீங்க கிரிமியாவை கட்டுப்படுத்தினீங்கன்னா பிளாக்சி முழுக்கையும் நீங்க கட்டுப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். பிளாக்சி ரஷ்யாவுக்கு ரொம்ப ஸ்ட்ராட்டிக் முக்கியத்துவம் உடையது. ஏனென்றா ரஷ்யா ஒரு சூப்பர் பவர் ஆகணும்னா அவங்க கிட்ட கடற்படை தளம், நேவல் பேஸ் இருக்கணும். அது கிரிமியாவில் இருக்கணும். அதிலிருந்து தான் பிளாக்சி முழுக்கையும் கட்டுப்படுத்த முடியும். பிளாக்சிக்கு ஒரு வழிகாட்டும் மார்க்கம் இருக்கு, மெடிட்ரேனியன் கடலுக்கு போற வழி. அந்த வழியில ஒரு நகரம் இருக்கு, அதுதான் கான்ஸ்டான்டினோப்பிள். நீங்க கான்ஸ்டான்டினோப்பிளை கட்டுப்படுத்தினீங்கன்னா பிளாக்ஸிலிருந்து மெடிட்ரேனியன் கடலுக்கான வழியையே நீங்க கட்டுப்படுத்துறீங்க. அதுக்காக தான் இந்த போர் நடந்தது. 1852 முதல் 1856 வரை இங்கிலாந்தும் பிரான்சும்
ஒட்டோமானிய சாம்ராஜ்யமும் ரஷ்யாவை எதிர்த்து போர் போட்டாங்க. ரஷ்யா கிரீமியாவை ஒரு முக்கியமான கடற்படை தளமாக பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் அதனை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்க விரும்புகிறது. இந்த போர் 3-4-5 வருஷம் நடந்தது. அதில் ரஷ்யா தோற்றுப்போச்சு. மேலும் அவர்கள் தங்களுடைய இந்த தோல்விக்குப் பின் சில ஆண்டுகளுக்குள்ளாகவே வெற்றியடைந்து விடுவார்கள். ஆல் குர்ஆன் 30:3. அந்த வரலாறும் இங்கே மீண்டும் நடந்தது. ரஷ்யா தோற்கடிக்கப்பட்ட பிறகு ஒரு உடன்படிக்கை போட்டாங்க. கிரிமியாவை ரஷ்யா கடற்படை தளமாக பயன்படுத்தக்கூடாதுன்னு. ஆனா பிரச்சனை என்னன்னா, அதை யார் அமல்படுத்த போறாங்க? இங்கிலாந்தும் பிரான்சும் ஒட்டோமானியரும் பின்னாடி ரொம்ப துக்கமா உணர்ந்தாங்க. அவங்க கிட்ட எந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் பவரையும் இல்லை. அதனால சில வருஷங்களுக்குள்ளே ரஷ்யா மீண்டும் கிரீமியாவுக்கு திரும்பி அதையே மீண்டும் கடற்படை தளமா பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவே அந்த கதையோட முடிவு. பின்னாடி வந்தது முதல் உலகப் போர். அதிலிருந்து தான் இன்றைக்கு நடக்கிற நிகழ்வுகளோட வேர்கள் புரிஞ்சிக்க முடியுது. நான் உங்களை கேட்டுக்கிறேன், வரலாற்றுல நுட்பமா புள்ளிகள் கனெக்ட் பண்ண கற்றுக்கொள்ளுங்க. அதே மாதிரி திருக்குரானின் வசனங்களையும் இந்த வரலாற்றோட இணைக்க கற்றுக்கொள்ளுங்க. நாளைக்கு நீங்களும் அந்த இறுதிக் காலத்து மழைத்துளிகளில் ஒருத்தரா இருப்பீங்க. முதல் உலகப் போர்ல என்ன நடந்துச்சு? அவங்க ரஷ்யாவுக்கு ஒரு சதிச்சதியை போட்டாங்க, ஒரு ட்ராப் பண்ணாங்க. அவங்க சொன்னாங்க, ஒட்டோமான் பேரரசு ஐரோப்பாவோட சிக்மான், அது இப்பவே வீழப்போகுது, நீங்க எங்களோட சேருங்க, நாம 3 பேரும் சேர்ந்து ஜெர்மனிக்கு எதிராக போர் போடலாமே. ரஷ்யா அந்த தந்திரத்தில் விழுந்துட்டாங்க. அதுக்கப்புறம் உருவானது திரிப்பு அல்லியன்ஸ். ரஷ்யா, இங்கிலாந்து, பிரான்ஸ் இவங்க சேர்ந்து ஜெர்மனிக்கு எதிராக போர் போட்டாங்க. ஆட்டோமேன் பேரரசை அழிக்க வேண்டும் என மேற்கத்திய சக்திகள் ஏன் விரும்பினார்கள்? காரணம், அவர்களுக்கு ஒரே இலக்கு, எருசலேம். அந்த புனித நகரத்தை தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரும் திட்டத்தின் ஒரு பகுதியாகவே ஆட்டோமன் பேரரசை சிதைக்க வேண்டும் என்பதுதான் அவர்களின் எண்ணம். அவர்கள் ரஷ்ய சாம்ராஜ்யத்தை அந்த கூட்டணியில் சேர அனுமதிக்கவே இல்லை. அதற்கு பதிலாக ஆட்டோமன் சாம்ராஜ்யம் ஜெர்மனியாவுடன் இணைய வழி ஏற்படுத்தப்பட்டது. இதுவே முதலாவது உலகப் போருக்கு காரணமான முக்கிய சூழ்நிலை. அந்த நேரத்தில் ரஷ்யா சதிகளுக்குள்ளான ஒரு அப்பாவி சக்தியாகவே இருந்தது. ஆனால் இன்றைய ரஷ்யா அப்படி இல்லை. இப்போது உள்ள ரஷ்யா மிகவும் விழிப்பாகவும் திட்டமிடலோடும் செயல்படுகிறது. அவர்கள் சொன்னது, நீங்க எங்களோட இந்த போரில் சேர்ந்தால் நாங்கள் உங்களுக்கு கான்ஸ்டான்டினோபிள் கொடுக்கிறோம். ரஷ்யா அந்த சதியில் விழுந்து விட்டது. போர் எப்போ ஆரம்பித்தது? 1914 பிரான்ஸ் பெர்டினன்ட் என்ற பேரரசர் சராயேவோவில் சுட்டுக் கொல்லப்பட்டதோடு தான் ஆரம்பித்தது. இது உங்களுக்கான ஹோம்வொர்க். இந்த வரலாறெல்லாம் நிச்சயமாக தெரிந்திருக்க வேண்டும். போருக்கு எல்லாம் தயாராகியிருந்தது. ஒரே ஒரு தீக்குச்சி போதும், போர் வெடிக்கும் நிலை வந்தது. 1917க்குள் ரஷ்யா இராணுவம் கான்ஸ்டான்டினோப்பிளுக்கு மிக நெருக்கமாக வந்துவிட்டது. அதற்காகவே அவர்கள் திடீரென இன்னொரு ட்ரிக்கை எடுத்தனர். அது என்னன்னா, போல்ஷெவிக் புரட்சி, பால்ஷெவிக் ரெவல்யூஷன். இது வால் ஸ்ட்ரீட்டிலிருந்து பணம் கொடுத்து நடத்தப்பட்டது. லெனின் அவங்க வால் ஸ்ட்ரீட்டிலிருந்து அனுப்பினாங்க. அவர் வந்தாரு, புரட்சி நடந்துச்சு. ரஷ்யாவில் அரசியல் மாற்றம், ரெஜிம் சேஞ்ச் நடந்தது. சார் நிக்கலஸ் ஒரு மிகவும் புனிதமான கிறிஸ்தவரா இருந்தார். அவரும் அவரோட குடும்பமும் எல்லாரும் கொலை செய்யப்பட்டாங்க. பின்பு யாரிடமா ரஷ்யா போய் சேர்ந்தது? ரஷ்யா யூதர்கள். அவங்கதான் ரஷ்யாவை கைப்பற்றினாங்க. அதுக்கப்புறம் வந்தது ஒரு முடிவு கண்ட நம்பிக்கையில்லாத நாடு, அதாவது அத்தீஸ்ட் ஸ்டேட், அதாவது தெய்வத்தை நம்பாத நாடு. அந்த நாடுதான் சோவியத் யூனியன். ரஷ்யா போர்லிருந்து வெளியே வந்துட்டது. கான்ஸ்டான்டினோப்பிள் பக்கத்துல இருக்கும்போதிலே
ஏன்? ஏன்னா அவங்க ரஷ்யா கான்ஸ்டான்டினோப்பிளை கைப்பற்ற வேணாம்னு பார்த்தாங்க. அவங்க ஒப்பந்தம் எழுதுவாங்க, ஆனா அதுக்குள்ள உண்மை இல்ல. இதேதான் மின்ஸ்க் ஒப்பந்தத்திலையும் நடந்துச்சு. அதுதான் இப்போ யூக்ரைன் போர் ஆரம்பிக்க காரணம். அதே வெறுப்பும் பகையும் கிரிமிய போர்ல கண்டோம். அதேதான் முதல்ல உலகப் போரிலும் நடந்துச்சு. இப்போ ரஷ்யா ரொம்ப கஷ்டப்படுறது. சோவியத் யூனியனும் ஆர்த்தோடாக்ஸ் கிறிஸ்துவ நம்பிக்கைக்கும் இஸ்லாத்துக்கும் எதிரா போர் நடத்திட்டு இருந்தது. ஆனா அவர்கள் திட்டமிடுவாங்க. அல்லாஹ்வும் அவருடைய திட்டத்தை திட்டமிடுவார். அந்த சோவியத் யூனியனும் ஒரு பெரிய சாகசம் செஞ்சுச்சு. நானும் இப்போ அதை சொல்ல முடியாது. அவங்க திட்டம் போட்றாங்க, அல்லாஹ்வும் திட்டம் போட்றாரு. அல்லாஹ்வின் திட்டம் தான் வெல்லும். அதுக்கப்புறம் வந்தது 2ஆம் உலகப் போர். இப்போ பிரிட்டனும் பிரான்சும் அமெரிக்காவோட சேர்ந்து ரஷ்யாவோட கூட்டணி ஜெர்மனிக்கு எதிரா போர் போடுறாங்க. இப்போ ஒட்டோமானிய சாம்ராஜ்யம் இல்ல, அதுக்கு பதிலா இருக்கிறது டர்க்கி. டர்க்கியும் அதே கூட்டணியோட சேருது. இப்ப நீங்க என்ன சொல்லி புரிய வைக்கணும்னு தெரியுமா? ஜெர்மனி சரண்டர் பண்ணிட்டது. ஹிட்லர் போரிலிருந்து ஓடிட்டான். போர் முடிஞ்சு போச்சுன்னா ஐரோப்பாவில வேற எந்த போரும் நடக்கக்கூடாது. ஆனா ஏன் போர் தொடருது? ஏன் இன்னும் யாரையாவது அடிக்கிறாங்க? காரணம், அவங்களுக்குள்ள இருக்கும் முடிவற்ற வெறுப்பு, பகை. ரஷ்யாவுக்கு மட்டும் இல்ல, ஆர்த்தோடாக்ஸ் கிறிஸ்தவர்களுக்கே எதிரா. சோவியத் யூனியன், ரஷ்யா அவங்க கிறிஸ்தவ போதகர்களையே கொலை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நேரம் ரூஸ்வெல்ட்டும் சர்ச்சிலும் ஸ்டாலினை கேட்டாங்க, நீ இப்போ ஐரோப்பாவில் உள்ள ஆர்த்தோடாக்ஸ் கிறிஸ்தவரை வெல்ல ஆரம்பிக்கலாம்னு. அது போர் முடிஞ்ச பின்னாடியிலேயே. இன்னைக்கு யூக்ரைன்ல நடக்கிற விஷயம் வரலாற்றோட அடிப்படைய தெரியாம நாம புரிஞ்சுக்க முடியாது. இந்த வெறுப்பு, இந்த பகை 2ஆம் உலகப் போருக்கு பிறகும் தூக்கி கொண்டே வந்தது. 1952 குருஷ்சப் என்ன செய்யறார்னா, கிரீமியா, இது ரஷ்யாவோட பகுதி, அதை எடுத்து யூக்ரைனுக்கு கொடுக்கறாரு. அது என்ன பரிசா கொடுத்ததா? பிறந்தநாள் பரிசா? என்னமோ தெரியல, அது யூக்ரைனுக்கு கொடுத்துட்டாரு. ரஷ்ய மக்கள்ல யாரையும் கேட்டீங்களா? கிரிமிய மக்கள் யாரையும் விசாரிச்சிங்களா? அதுவும் ஒரு ஜனநாயகமா? அப்படித்தான் மக்களின் வாழ்க்கையை நடத்தணுமா? வாஷிங்டன் பதில் கொடுங்க, லண்டன் பதில் கூறுங்க, அவகிட்ட ஒரு வார்த்தையும் இல்ல. குஷ்சேவ் தன்னால முடிஞ்சபடியே அந்த நிலத்தை யூக்ரைனுக்கு பரிசா ஒப்பந்தமே இல்லாம விட்டுட்டாரு. ஏன்? இதுக்கான பதில் ரஷ்யாவுக்கு மேல இருக்கிற இந்த ஆழமான வெறுப்பு, ஆர்த்தோடாக்ஸ் கிறிஸ்தவ நம்பிக்கைக்கு எதிராக இருக்கிற அந்த மனநிலை, அவங்கெல்லாம் திட்டமிட்டே பண்ணினது. சதிக்கட்டையில சதியா போட்ட மாதிரி இந்த கிரீமியாவை இப்போ ஒட்டிக்கொள்ள முடியணும்னு அவங்க முன்னாடியே எல்லாம் கம்பி பிடிச்சிட்டாங்க. இந்த நாளுக்கே இந்த நிலை உருவாக்கப்பட்டது. அப்புறம் வந்தது 1980களில் சோவியத் யூனியன் முழுசா சீர்குலைந்தது. அதுக்கப்புறம் ரஷ்யா மேற்கத்திய வலையில சிக்கிச்சு. ரஷ்யாவின் இயற்கை வளங்களை எல்லாம் ஒரு கேரேஜ் சேல் மாதிரி விற்க ஆரம்பிச்சாங்க. யாரால? எல்சின் என்பவரை வைத்து ரஷ்யாவை சுரண்ட ஆரம்பிச்சாங்க. ஏன் இப்படி செய்தீங்க? அந்த வெறுப்புக்காகத்தான். ரஷ்யாவை இன்னும் கீழ்க்குமிழ்ச்சிக்குள் நெளிய வைக்க. இந்த சதியின் கடைசி கட்டம் 2014 நடந்தது. அப்போ நானும் மலேசியாவிலிருந்தே இதை பற்றி பேசினேன். 2014 யூக்ரைனில் இருந்த ரஷ்யாவுக்கு நண்பனான ஒரு அரசு இருந்தது. அந்த அரசு யூக்ரைன் மக்களுக்கும் ரஷ்ய மக்களுக்கும் சமமாய் நடந்து வந்தது. ஏனென்றால் இரண்டும் சகோதர நாடுகளே அந்த அரசை கவிழ்த்தினர். எப்படி? இது சுலபமான விஷயமில்லை. இது அமெரிக்காவின் 200 ஆண்டுகளாக லத்தீன் அமெரிக்காவில் மேற்கொண்ட ரெஜீம் சேஞ்ச், அரசியல் மாற்றத்தின் தொடர்ச்சியாகும். முறைகள் பலவாக இருந்தன. சில நேரங்களில் கப்பல் மூலம் துப்பாக்கி மழை, சில நேரங்களில் விமானத்திலிருந்து குண்டுவீச்சு. அதற்காகவே அமெரிக்கா சில்லி நாட்டிலிருந்த சல்வடோர் அலண்டே அவர்களின் அரண்மனையையும் நாசமாக்கியது. அவரை கட்டுப்படுத்த முடியாமல் போனால்
அரசையே மாற்றிவிடுவார்கள். அவர்கள் ஆசை என்னவென்றால், எங்களுக்கே மாதிரி உலகம் இருக்க வேண்டும், நாங்கள்தான் உலகத் தலைவர்கள், நாங்கள்தான் மானிடத்தின் சிறந்த சிந்தனையாளர், முந்தைய எல்லா நாகரிகங்களும் அருங்காட்சியகத்திற்குச் செல்லட்டும், அதனால் எந்த அரசும் அவர்களுக்கு கீழ்ப்படையவில்லையா என்றால் அந்த அரசுகளை கவிழ்த்துவார்கள். இப்போதைக்கு இதற்கு பெயர் வைக்கப்பட்டுள்ளது கலர் ரெவல்யூஷன். கலர் ரெவல்யூஷன். இது உங்களுக்கு புதிதல்ல. எல்லாமே பொதுவான ஆவணங்களிலும் பொதுவான அறிவிலும் உள்ளது. 2014இல் CIA நடத்திய கலர் ரெவல்யூஷன் நடந்தது. அந்த ரஷ்யாவுக்கு நட்பான அரசு துப்பாக்கியால் தூக்கி எறியப்பட்டது. அதற்கு பதிலாக வந்தது ரஷ்யாவுக்கு பகைவனான அரசு. எதற்காக? ரஷ்யாவை துன்புறுத்த ஒரு மேடை அமைக்க. அதையும் இப்போது நாமே காண்கிறோம். இந்த வரலாற்று பின்னணி நீளமானதாக இருந்தாலும் மிக முக்கியமானது. ஏனென்றால் இப்போ யூக்ரைனில் நடக்கிற சம்பவங்கள் நேற்றுதான் ஆரம்பமானவை அல்ல. இது பூர்வ வரலாற்றோடு தொடர்ச்சி பெற்றது. பின்னணி தெரிந்தாலே இப்போது நடக்கும் நிகழ்வுகளையும் புரிந்து கொள்ள முடியும். ஏன் இந்த ரஷ்யாவுக்கான வெறுப்பு? ஏன் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்தவர்கள் மேல் இந்த வெறுப்பு? நேரமுல்லை மிக்க மிதமாக இருக்கிறது. அதனாலதான் குர்ஆன் வசனங்களை ஸ்கிரீன்ல போட மாட்டேன். நம்மிடம் ஒரு கட்டுப்பட்ட நேரம்தான் இருக்கிறது. ஆனால் சூரத்துல் சஃபை எடுத்துக்கொள்ளலாம். யா அய்யுஹா அல்லதீன ஆமனூ கூனூ அன்சார லில்லாஹி கமா கால ஈசா இப்னு மர்யம் லில் ஹவாரியின் மன் அன்சாரி இலா லில்லாஹ் قال الحواريون نحن أنصار لله فآمنت طائفة من بني إسرائيل وكفرت طائفة فأيدنا லதீன இறைவனின்பால் அழைப்பதில் எனக்கு உதவி புரிபவர் யார் எனக் கேட்டபோது, நாங்கள் அல்லாஹ்வின் உதவியாளராக இருக்கின்றோம் என சீடர்கள் மறுமொழி அளித்ததைப் போல் நீங்களும் அல்லாஹ்வின் உதவியாளராக திகழுங்கள். அப்போது இஸ்ராயேலின் வழித்தோன்றல்களில் ஒரு பிரிவினர் நம்பிக்கை கொண்டார்கள், மற்றொரு பிரிவினர் நிராகரித்து விட்டார்கள். பின்னர் நாம் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அவர்களுடைய பகைவருக்கெதிராக உதவி நல்கினோம். மேலும் அவர்களே வெற்றியாளர்களாய் திகழ்ந்தார்கள். அல் குர்ஆன் 61:14. அல்லாஹ் பேசுறான். அவன் சொல்றான், ஓ இறைநம்பிக்கையாளர்களே, இது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துக்குத்தான் சொல்றதுன்னு மட்டும் நினைக்காதீங்க. இது எல்லா நம்பிக்கையாளர்களுக்குமே. அவர் கேட்கிறார், நம்மளை யார் உதவ போறான்? நீங்க யார் என்னோட இருக்க போறீங்க? கோனுவா அன்சார் அல்லாஹ், அல்லாஹ்வுக்காக உதவியாளர்களா இருங்கள். இப்போ கவனமா யோசிக்கணும். அல்லாஹ் எதுக்காக உதவி வேண்டாரு? அவருக்கேனும் ஏதாவது உதவி தேவையா? இல்ல. இது எதுக்குன்னா, அவர் உங்களை அழைக்கிறாரு. நீங்க போர் நிலைக்கு களமிறங்கணும். நீங்க உண்மையை பொய்யை கடந்து நிலைத்திருக்கச் செய்யணும். உண்மையை மேலோங்கச் செய்யணும். அதுக்குத்தான் அவருடைய அழைப்பு. இதுதான் அந்த வசனத்தின் உருப்பெரும் அழைப்பு. அல்லாஹ்தான் தன்னுடைய தூதரை வழிகாட்டுதலுடனும் சத்திய மார்க்கத்துடனும் அனுப்பி வைத்தான். அவர் அந்த மார்க்கத்தை ஏனைய அனைத்து மார்க்கங்களை விடவும் மேலோங்கச் செய்ய வேண்டும் என்பதற்காக. இந்த உண்மைக்கு அல்லாஹ்வின் சாட்சி போதுமானதாகும். அல் குர்ஆன் 48:28. அவன் தனது தூதரை அனுப்பினான். அந்த தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆவார். அவருக்கு வழிகாட்டலும் உண்மையான மார்க்கமும் கொடுத்து, அந்த உண்மை மார்க்கம் எல்லா மற்ற மார்க்கங்களையும் கடந்தும் மேலோங்க வேண்டும் எனத் திருத்தினார் அல்லாஹ். இதனால் இந்த உம்மத் உலகை ஆள வேண்டும் என்று சொல்லறதா? ஏன் இந்த பள்ளிக்காரன் இப்படி குற்றச்சாட்டுகளை சொல்லுகிறான்? அந்த குழந்தைக்கு சொல்வேன், வீடு திரும்பி படிக்க. இல்ல, அல்லாஹ் இந்த உம்மத்தை உலகை ஆள சொல்லவே இல்லை. அதை வாட்சிங்டன், லண்டன், பாரிஸ் எல்லாம் தான் ஆசைப்படுகிறார்கள். நாங்கள் அப்படி திட்டமிடவில்லை. நாம் உலகை ஆளக் வந்தோர் அல்ல. ஆனால் அல்லாஹ் சொல்கிறார், நான் யார் என்னை உதவப் போகிறான் என்று அறிய விரும்புகிறேன். அன்சார் அல்லாஹ், அல்லாஹ்வின் உதவியாளர்களாயிருங்கள் என்று அழைக்கிறார். பின்னர் ஐசா அலைஹி வஸல்லம் தம்
உம்மத்தை நோக்கி பேசுகிறார். லில் ஹவாரியின் மன் அன்சாரி இலா லில்லஹீர் ஹவாரியுன் சீடர்கள், என் அல்லாஹ்வின் உதவியாளர்கள் யார் என்று கேட்கிறாரு. காலல் ஹிவாரியூன் நஹ்னு அன்சாருல்லாஹ். ஹவாரியூன் பதிலளிக்கிறார்கள், நாம் அல்லாஹ்வின் உதவியாளர்கள் என்று கூறுகிறார்கள். அல்லாஹ்வின் சீடர்கள் இவர்கள் ஹவாரியூன் என்று அழைக்கப்படுகிறார்கள். வரலாற்றுவாதிகள் இதோ ஈசுவின் சீடர்களே என்று கூறுகிறார்கள். நான் அதை வரையறுக்க வேண்டியதில்லை. அவர் தம் உம்மத்துக்கே பேசுகிறார் என நினைக்கிறேன். நீங்கள் கவனித்திருப்பீர்கள், ஹவாரியூன் என்ற சொல்லில் நிறம் வைட் என்ற பொருள் உள்ளது. அந்த வெள்ளை நிறம் நூர் ஒளி என்பதை குறிக்கிறது. நூர் வாங்க அவ்வளவு எளிதல்ல. பிரமிங்ஹாமின் சந்தையில் சூப்பர் மார்க்கெட்டுகளில் வாங்க முடியாது. நூர் அல்லாஹ்விலிருந்து மட்டுமே வரும் ஒளிதான். ஆகவே அவர் ஹவாரியூனிடம் பேசுகிறார்னு கேட்கிறார். மன் அன்சாரி இலல்லாஹ், என்னுடைய அல்லாஹ்வின் உதவியாளர்கள் யார் என்று. அவர்கள் பதிலளிக்கிறார்கள், காலல் ஹிவாரியூன நஹ்னு அன்சாருல்லாஹ், நாங்கள்தான் அல்லாஹ்வின் உதவியாளர்கள். நாம் நின்று காத்திருந்து அல்லாஹ்வுக்கு உதவத் தயார் என்று அவர்கள் சொல்கிறார்கள். ஓ நபி ஈசா, நாங்கள் உன்னை பின்பற்றுகிறோம், நாங்கள் உண்மையை வெற்றியடையச் செய்வோம் என்று உறுதியளிக்கிறார்கள். இந்த சீடர்களே ஈசு நபியின் பக்தர்கள். கடைசி நாள் வரை தம்முடைய நம்பிக்கையில் நிலைத்திருக்கிறார்கள். ஆதால்தான் உங்களுக்கு இந்த கோபமும் வெறுப்பும் தோன்றுகிறது. பதிலளிப்பது தொடர்கிறது. ஃபஆமனத் தாயிஃபத்துன் மின் பனி இஸ்ராயேல். ஈசு நபியின் உம்மத்தில் ஒரு பகுதி நம்பிக்கை கொண்டவர்கள் இருந்தனர். வகஃபரத் தாயிஃபுன், மற்றொரு பகுதி அவர்கள் மறுத்துவிட்டனர். ஃபஆமனத் தாயிஃபத்துன் மின் பனி இஸ்ராயீல் வகஃபரத் தாயிஃப. இஸ்ராயேலின் வழித்தோன்றல்களில் ஒரு பிரிவினர் ஈசா நபியின் மீது ஈமான் கொண்டு நம்பிக்கை வைத்தார்கள். மற்றொரு பிரிவினர் அவரை மறுத்தார்கள். அந்த ஈமான் கொண்டவர்கள்தான் இன்று நசாரா என அழைக்கப்படும் கிறிஸ்தவர்கள். மறுத்தவர்கள்தான் இன்றைய யூதர்கள். அவர்கள் தங்களுக்கே டெஃபினிஷன்ஸ் இருக்கலாம், ஆனா நாம சொல்றது குர்ஆனின் அடிப்படையில்தான். இது அல்லாஹ் சொல்வதுதான் முக்கியமான தரமான விளக்கம். இனி கேளுங்கள், இந்த இரண்டு பிரிவுகளுக்கு இடையில் ஏற்பட்ட வித்தியாசம் குறித்து அல்லாஹ் என்ன சொல்கிறார் பாருங்க. ஃபஅய்யத்னா லதீன ஆமனூ அலா அதுவிஹிம் ஃபஅஸ்பஹூ ظஹிரீன். அல்லாஹ் சொல்றான், நாம் ஈமான் கொண்டவர்களுக்கு அவர்களது பகைவர்களுக்கு எதிராக உதவினோம், அவர்கள் மேலோங்கியவர்களாக மாறினார்கள். இது ஒரு வரலாற்று பதிவு அல்லங்க, இது ஒரு இறைச்சொல்லு. இது ஒரு முறைக்கு அல்ல, இது தொடர்ச்சியான வாக்குறுதி. நான் உதவினேன், இன்னும் உதவிக் கொண்டிருக்கிறேன், தொடர்ச்சியாக உதவுவேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். யார் இந்த மக்களாயிருக்கிறது? ஈசா நபியை நம்பிக்கையோடு பின்பற்றுகிறவர்கள், அல்லாஹ்வின் உதவியாளராக இருக்க தயார் என்று கூறும் மக்கள், உண்மையை மேலோங்கச் செய்ய போராடுபவர்கள். அவர்களுக்கு அல்லாஹ் எதிரியின் நிலை மீது வெற்றியை தருகிறான். அதாவது அல்லாஹ்வின் பார்வையில் ஈசா நபியை கைவிட்டவர்கள்தான் இவர்கள் பகைவர்கள். இப்போ கேள்வி எழுகிறதில்ல, ரஷ்யாவுக்கு எதிராக இவ்வளவு வெறுப்பு எங்கிருந்து வந்தது? ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்தவர்கள் மேல் இந்த வெறுப்பு எங்கிருந்து? இதோ இதிலிருந்துதான் வந்தது. இதுதான் அதன் வேர்பு, ரூட் வேர்டு. இது இப்போது உக்ரைனில் நடந்து கொண்டிருக்கிறதின் பின்புலம். அல்லாஹ் இன்னொரு முறை சொல்லுறான், ஃபஅய்யத்னா அல்லதீன ஆமனூ அலா அதுவிஹிம் ஃபஅஸ்பஹூ ظஹிரீன். நாங்கள் நம்பிக்கை கொண்டவர்களை அவர்களது பகைவர்கள் மீது மேலோங்கச் செய்தோம். இதுதான் சுரா அஸ்-ஸஃபில் சொல்லப்பட்டுள்ள அத்தாட்சியோடு இணையும். இதை நேட்டோக்கு சொல்லுங்கள். இது போரால் தீராது, இது அரசியல் மூலம் தீராது. இதுக்கு தீர்வு அல்லாஹ் தரும் வெற்றி மட்டுமே. குர்ஆன் பொய் சொல்லாது. இதுவே உண்மை. அவர்கள் நம்பிக்கை உள்ளவர்கள் தான் வெற்றியாளர்கள். இப்போ இந்த பயான் இன்ஷா அல்லாஹ் இணையத்தில் வரும்போது, அதை கேட்கும்போது வீட்டில் அமைதியாக உட்கார்ந்து ஒரு நோட்புக், ஒரு பேனாவை எடுத்துக்கொள்ளுங்கள். சூறாக்கள் அதுல என்ன வசனங்கள் இருக்குன்னு உங்களே நோட்டு எடுத்துக்கொள்ளுங்கள். நான்
வசன எண்ணிக்கைகள் தரமாட்டேன். ஒரு மனிதன் தன்னுடைய தலைக்குள்ளேயே கணினி வைத்திருந்தாதான் வசன எண்களை துல்லியமா சொல்ல முடியும். நான் ஒரு கணினி அல்ல. நான் உங்களுக்கு சூரா பெயரை மட்டும் சொல்றேன். நீங்கள்தான் குர்ஆன்ல அந்த வசனத்தை தேடணும். இப்போது நாம் சூரத்துல் இஸ்ஃபை விட்டு சூரா ஆல இம்ரானுக்குச் செல்கின்றோம். ஏன்னா ஸ்ஃபுல் சொல்லப்பட்டிருக்கும் விஷயம் என்ன? ரஷ்யாவுக்கு எதிரான வெறுப்பு, அழுத்தம், சதிகார நடவடிக்கைகள், இதுக்கு பின்னணி குர்ஆனில் இருக்கிறது. இப்போ ஆல இம்ரான் சூராவில் என்ன சொல்றானலா? அவர் சொல்றான், நான் அவர்களுக்கு உதவி அளித்தேன். அவர்களை அவர்களது பகைவர்களை விட சக்தி வாய்ந்தவர்களாக மாற்றினேன். இதை நாம் இன்றைய ரஷ்யாவுடன் இணைக்கிறோம். இது யாருக்குமே மறைக்க முடியாது. சிஎன்எனுக்கும் மறைக்க முடியாது. பிபிசிக்கும் மறைக்க முடியாது. அமெரிக்கா, பிரிட்டன், பாரிஸ் எல்லாரும் சேர்ந்து ரஷ்யாவை வீழ்த்த வேண்டும் என்ற திட்டத்துடன் வந்துவிட்டார்கள். ஆனா ரஷ்யா இன்று உலகின் மிகச் சக்தி வாய்ந்த இராணுவத்தை கொண்ட நாடாக இருக்கிறது. அதை எப்படி மறைக்கப் போறீங்க? எடுத்துக்காட்டு, வெனிசுவேலா. நீங்க வெனிசுவேலாவில் ரெஜிம் சேஞ்ச் பண்ணவே முடியல. ஏன்? நீங்கெல்லாம் சூப்பர் பவர்னு சொல்றீங்கல்ல. அங்க ஏன் ஒன்றும் செய்ய முடியல? ரஷ்யாவின் துணையால தான். எடுத்துக்காட்டு, சிரியா. உங்க சிஐஏ, மொசாட், சவூதி, கத்தார், துருக்கி எல்லாம் கூட்டணியாய் சேர்ந்து பொய்யான ஜிஹாத் நடத்தினீங்க. ஐசிஸ் உருவாக்கினீங்க. பாஷார் அல் அசாத்தை வீழ்த்த முயற்சி செய்தீங்க. ஆனா முடிஞ்சுதா? இல்ல. அசாத் இன்னும் இருக்காரு. ஏன் தெரியுமா? ரஷ்யா வந்தது. ரஷ்யா இராணுவ சக்தியோடு தலையீடு செய்தது. அதனாலதான் அது நிச்சயமாக முடியல. இப்போ கேள்வி என்ன? அந்த சக்தி ரஷ்யாவுக்கு எங்கிருந்து வந்தது? அதற்கான பதில் ஆல இம்ரான் சூறாவிலேயே இருக்கிறது. அந்த சூறாவில் சிலுவையில் அறையப்பட்டது சம்பந்தப்பட்ட விவகாரத்துல அல்லாஹ் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் உடனான உரையாடலை பதிவு செய்திருக்கிறான். அவன் சொல்றான், அவர்கள் அவனை கொல்லவில்லை, அவர்கள் அவனை சிலுவையில் அறையவில்லை. இது அல்லாஹ் சொல்றது. ஆனா நீங்க இன்னும் சொல்றீங்கன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாம் சிலுவையில அறையப்பட்டாரு. அப்போ நீங்க தான் காஃபிர். மன்னிக்கணும், இது கடுமையான வார்த்தை. ஆனா இது குர்ஆன் அடிப்படையில நேர்மையான வார்த்தை. நான் ஏன் இத வலியுறுத்துறேன் தெரியுமா? ஏன்னா இம்ரான் ஹுசைன் கிறிஸ்தவர்களுக்கு எதிரி இல்லை, யூதர்களை திட்டுகிறார் என்பது போன்ற பச்சை கதைகள் பேசும் அறிவில்லாதவர்களை தூண்டும் விதமாக நடந்து கொள்ளக்கூடாது. இது குர்ஆனில் சொல்லப்பட்ட உண்மைதான். நாம் அதை நேர்மையாகவும் தெளிவாகவும் தான் சொல்கிறோம். வமா கதலுஹு, அல்லாஹ் கூறுகிறான், அவர்கள் அவரை கொல்லவில்லை. வமா ஸலபூ, அவரை சிலுவையில் ஏற்றவும் இல்லை. இது அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாகச் சொன்னது. இதை தெரிந்து கொண்டும் அவர்கள் அவரை சிலுவையில் ஏற்றினார்கள் என்று யாராவது சொன்னா அவர் காஃபியர்தான். சரியா? நான் ஒருபோதும் சொல்லவில்லை அவர்கள் அவரை சிலுவையில் ஏற்றினார்கள் என்று. அதுதான் அவர்கள் சொல்றது. நியாயத் திருநாளில் அவர்கள் இதற்கு பதில் சொல்லணும். அப்போது அல்லாஹ் இயேசு அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு பேசுவார். அல்லாஹ் சொல்றார், இன்னி முத்தவஃபீக, நான் உனக்கு வஃபாத் ஏற்படுத்தப் போறேன். வஃபாத் அப்படின்னா என்ன? இந்த கேள்விக்கு நீங்களே பதில் சொல்ல வேண்டாம், நன்றி வேண்டாம். அந்த கேள்விக்கு அல்லாஹ் தான் பதில் சொல்ல வேண்டும். அவரே அதற்கு பதில் சொல்லுகிறார். வஃபாத் என்னவென்று நமக்கு தெளிவாக விளக்குகிறார். எங்கேன்னு கேட்கிறீங்களா? சூரத்து அஸ் சுமரில் சொல்கிறாரு, லில்லாஹு யதவஃபா அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா. மரணம் வரும்போது அல்லாஹ் அந்த ஆத்மாவுக்கு வஃபாத் ஏற்படுத்துகிறார். அதாவது என்ன? நீங்கள் உயிர் இழந்தால் அல்லாஹ் உங்கள் ஆத்மாவை எடுக்கிறார். இதுவே வஃபாத் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது நீங்க இறக்கும் நேரம் வந்ததும் அல்லாஹ் உங்க ஆவி எடுத்துக்கிறார். இதை திரும்பத் திரும்ப நான் சொல்லணுமா? மறுபடியும் 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 சொல்லணுமா? இதுதான் அல்லாஹ் சொன்ன வகையில வஃபாத் என்பதுக்கான தொகுப்பான விளக்கம். அதனால இந்த மாதிரியான முட்டாள்தனமான காரணங்களோட என்னிடம் வந்து அல்லாஹ் அவரை எடுத்தாரு, டுக் ஹிம்னு சொல்லாதீங்க. இல்ல, அது தவறு. அது குர்ஆனுக்கு எதிரானது.
சரியான விளக்கம் என்ன? அல்லாஹ் அவருடைய ஆத்மாவை எடுத்தாரு. இதுதான் நிச்சயமான உண்மை. தயார் இல்லனா சொல்றேன். அல்லாஹ் கூறியதை விட்டுவிட்டு நம்மால் வேற எதுவும் சேர்க்க முடியாது. குர்ஆனில் சொல்லப்படாததை நம்மால சொல்வதென்றால் அது வஞ்சகமே. வராஃபிஉக இலைய வமுதஹிருக, நான் உன்னை என் அருகே உயர்த்தி எடுத்துக்கொள்வேன். ஆனால் அல்லாஹ் குர்ஆனை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சிந்திக்கும் மக்களுக்கு அனுப்பியுள்ளார். லிகௌமின் யதஃபக்கரூன், சிந்திக்கும் மக்களுக்கு. நான் ஸ்மார்ட் போன் இல்லை, இருந்தால் உங்களுக்கு அதை தருவேன். இந்த ஸ்மார்ட் போனே உங்களிடம் நேரத்தை திருடி நீங்கள் சிந்திக்க முடியாமல் செய்து கொண்டிருக்கிறது. ஏனெனில் மற்றவர்கள் உங்கள் பதில்களை நிச்சயமாக முன்பே யோசித்து உங்கள் பக்கத்தில் சிந்தித்து விடுகிறார்கள். எனவே நான் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை கூறுகிறேன். மற்றவர்கள் உங்களுக்கு பதில் சொல்ல மாட்டார்கள், நீங்கள் உங்களுக்கே பதில் சொல்ல வேண்டும். அல்லாஹ் சொல்கிறார், நான் இந்த குர்ஆனை சிந்திக்கும் மக்களுக்கு அனுப்பினேன். மிக பிரபலமான இஸ்லாமிய அறிஞர் டாக்டர் முகமது இக்பால் அவர்கள் சொன்னார், இந்த உம்மத்து மத சமூகம் கடந்த 3 ஆண்டுகளாக சிந்திப்பதை நிறுத்திவிட்டது. அதை கேட்டதும் நான் மெய்ப்பித்தேன். மாஷா அல்லாஹ், அவர் நேர்மை சொல்லியிருக்கிறார். ஆமாம், அல்லாஹ் குர்ஆனை சிந்திக்கும் மக்களுக்கு அனுப்பியுள்ளார். என் மாணவர் ஒருவர் மான்செஸ்டரில் உள்ள தார் அல் உலூம் அல் இஸ்லாமிய்யா பட்டதாரி எனக்கு ஆச்சரியம் கொடுத்தார். ஷெய்க், அங்கே நமக்கு சிந்திக்க அனுமதி இல்லை என்று. நான் அதற்கு பெரும் ஆச்சரியமாயிருந்தேன். ஏனெனில் நான் அலீமியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் இஸ்லாமிக் ஸ்டடீஸில் படித்தபோது என் ஆசான் மௌலானா டாக்டர் முகம்மது ஃபாஸ்லர் ரஹ்மான் எங்களுக்கு சுயமாக சிந்திக்க சொல்லினார். அவர் சொன்னார், நான் உங்களை என் தோளில் ஏற்றி மலைக்கு எடுத்துச் செல்ல மாட்டேன். நீங்கள் மலை ஏறுவதை கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் நாம் சிந்திக்கும் மனிதர்களாக ஆக வேண்டும். ஆனால் தார் அல் உலூம் அல் இஸ்லாமியா பட்டதாரிகளுக்கு சிந்திக்க அனுமதிக்கப்படவில்லை என்பது எனக்கு பெரிய அதிர்ச்சி. இப்பொழுது அல்லாஹ் சொல்கிறார், அவர்கள் அவரை கொன்றனர் அல்லது சிலுவையில் ஏற்றினர் அல்ல, ஆனால் நான் அவரது ஆவியை எடுத்துக்கொண்டேன். பிறகு அல்லாஹ் சொல்கிறார், நான் அவரை என் அருகே உயர்த்தி எடுத்துக்கொண்டேன். ஆவியை எடுத்துக்கொள்வது இறப்பாக இருந்தால் இது முரண்பாடு. ஒருப்பாக அவர்கள் அவரை கொல்லவில்லை, சிலுவையில் ஏற்றவில்லை. மற்றொரு பக்கமாக நான் அவரது ஆவியை எடுத்துக்கொண்டேன். இதற்கான தீர்வு என்னவென்றால் அதே சூரத்து அஸ்-சுமர் வசனத்திலேயே உள்ளது. லில்லாஹு யதவஃபா லஅன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா வல்லதி லம் தமுத் ஃபீ மனாமிஹா ஃபயும்சிகு அல்லதி கதா அலைஹா الموت ويرسل الأخرى إلى أجل مسمى إن في ذلك لآية لقوم يتفكرون. அல்லாஹ் தான் மரணத்தின் போது உயிர்களை கைப்பற்றுகின்றான். அவ்வாறே இதுவரை மரணிக்காதவர்களின் உயிர்களை தூக்கத்தின் போது கைப்பற்றுகின்றான். பிறகு எவர்கள் மீது மரணத்தை விதிக்கின்றானோ அவர்களின் உயிரை தடுத்து வைத்துக் கொள்கின்றான். மற்றவர்களின் உயிர்களை ஒரு குறிப்பிட்ட தவணை வரை திருப்பி அனுப்புகின்றான். சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இதில் மாபெரும் சான்றுகள் உள்ளன. அல் குர்ஆன் 39:42 லில்லாஹு யதவஃபா லிஅன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா. அல்லாஹ் உயிர்களை அவர்களுடைய இறப்பின் நேரத்தில் எடுக்கிறார். அதே வசனம் தொடர்கிறது, வல்லதி லம் தமுத் ஃபீ மனாமிஹா. இருப்பினும் உறக்கத்தில் இறக்கப்பட மாட்டார். அவர்கள் யார் என்று கேட்கிறீர்களா? அவர்கள் உறங்கும்போது ஆவியை எடுத்துக் கொள்ளப்படுபவர்கள். ஃபயும்சிகு அல்லதி கதா அலைஹா லமௌத். அந்த இறப்பு அவர்களுக்கு வருபவர்களின் ஆவிகளை மட்டும் தடுத்து வைக்கிறார். வயுர்சிலுல் உஹ்ரா இலா அஜலின் முஸம்மா. மற்றவர்களை அவர்கள் இறப்பதற்கான குறிப்பிட்ட காலத்திற்கு மீண்டும் அனுப்புகிறார். இப்போது இம்ரான் தனது சிந்தனைக் கட்டையை அணிந்து கொண்டார். சிந்திப்பது நல்லதுதான். நான் புரிந்து கொண்டது என்னவென்றால், அல்லாஹ் சொல்கிறார், நான் அவரது ஆவியை எடுத்தேன். அவர் சொல்கிறார், அவர்கள் அவரை சிலுவையில் ஏற்றவில்லை. அல்லாஹ் சொல்கிறார், நான் அதைப்போலத் தோற்றம் காட்டினேன். எனவே நான் இதை பற்றி அவதூறாக பேச வேண்டாம். அது தேவையுமில்லை.
என் மொழி கொஞ்சம் கடுமையாக இருக்கலாம், ஆனால் நியாயமாகவே சொல்கிறேன். நான் எந்த குப்பைத் தொட்டி அருகிலும் சென்று அந்த பொய்களை எடுப்பதில்லை. நான் அந்த வார்த்தைகளை என் மனதில் நியாயத் தினத்தில் அல்லாஹ் முன்னே நின்றபோது எடுத்துக்கொள்வேன். ஏனெனில் இது இம்ரானின் சொற்கள். அல்லாஹ் கூறுகிறார், அஊது பில்லாஹி மின்ஹா. அல்லாஹ்வை தூற்றுகிறேன் இந்த தவறுகளிலிருந்து. அல்லாஹ் ஒருவர் இயேசுவின் உருவத்தை நிகழ்த்தச் செய்தார். அந்த இயேசு அல்லாதொருவன் சிலுவையில் ஏற்றப்பட்டான் என்று சொல்வது தவறு. இல்லை, நான் அதைப்பற்றி பேச மாட்டேன். குர்ஆன் என்ன சொல்கிறதென்றால், அல்லாஹ் ஆவியை எடுத்தார், பின்னர் அதனை திருப்பித் தந்தார். இது சிந்திப்பதற்கான விஷயம் மட்டுமே. ஆனால் அவர்கள் அல்லாஹ் ஆவியை திருப்பித் தந்தார் என்பதை அறியவில்லை. அதனால் அவர் அந்த இறப்பை அனுபவிக்கவில்லை. பிறகு அல்லாஹ் கூறுகிறார், வராஃபியுக இலைய, நான் உன்னை என் அருகே உயர்த்தி எடுத்துக் கொள்கிறேன். அதாவது நபி ஈசா அலேஹி அஸ்ஸலாம் ஜன்னாவில் இல்லை, அவர் அல்லாஹுடன் இருக்கிறார். வ முதாஹிருக மினல்லதீன கஃபரு. நான் உன்னை மற்றும் உன் தாயை கபுர் செய்தவர்களிடமிருந்து அல்லது நம்பிக்கை இழந்தவர்களிடமிருந்து அல்லது மறுத்தவர்களிடமிருந்து தூய்மைப்படுத்துவேன். இதைத் தொடர்ந்து சூரத்து அல் சஃப் வசனத்தை நினைவு கூறுங்கள். ஜாஇலு அல்லதீன தபஊக ஃபௌக அல்லதீன கஃபரு இலா யௌமில் கியாமத்தி. நான் உன்னை பின்பற்றுபவர்களை மறுத்தவர்களைக் காட்டிலும் உயர்ந்தவர்களாக செய்து நியாயத்தினம் வரை அவர்களை மேல் வைக்கும். நீங்கள் இயேசுவே உன்னை நம்புகிறவர்களாக இருக்கிறீர்கள். நான் அவர்கள் மீது உங்களை மேலோங்கி ஆட்சியாற்றச் செய்வேன். அவர்கள் நம்பிக்கை தன்மை இழந்திருக்கும் வரை அதுவே தொடரும். உன்னை இயேசு அலைஹிஸ்ஸலாம் பின்பற்றுகிறவர்களை நான் உயர்த்தப் போகிறேன். அல்லாஹ்வுக்கு உதவ எங்களாக நாங்கள் இருப்போம் என்று சொன்னவர்களை நான் உயர்த்தப் போகிறேன். அவர்கள் மீது குஃப்ர் செய்தவர்களுக்கு மேலாக, எதிரிகளுக்கு மேலாக உங்களை அதிபதியாக, மேலோங்கியவர்களாக உயர்த்தப் போகிறேன். அந்த உயர்ந்த நிலை உலகம் முடிவடையும் வரைக்கும் இருக்கப் போகிறது. இது நிஜம். இந்த செய்தியை நேட்டோவிற்குச் சொல்லுங்கள். அதை உங்கள் புகைக்குழலில் போட்டு புகையூட்டிக் கொள்ளலாம். இந்த யூக்ரைன் போருக்கு இதுதான் பின்னணி. இப்போ எனக்கு வெறும் 2 அல்லது 3 மணி நேரம்தான் தேவை அந்த முழு சொற்பொழிவை முடிக்க. இந்த அறிமுகத்தை உங்களுக்கு கொடுக்க வேண்டியிருந்ததால்தான் இதுவரை எடுத்துக்கொண்டேன். ஆனால் என்னிடம் அந்த 2 அல்லது 3 மணி நேரம் இப்போது இல்லை. நான் கொஞ்சம் கிழிக்க வேண்டிய நிலைமையில்தான் இருக்கிறேன். எனக்கு நேரம் இருந்திருந்தால் இப்போது நான் செய்வது என்னவென்றால், இப்போ நடக்கிற இந்த போர் பற்றிய பாத்திரங்களை திருக்குரான் மூலமாக அடையாளம் காண முயல்வேன். ஒருபுறம் இருக்கிறது நேட்டோ. இதுதான் இன்றைய மேற்கு நாகரிகத்தின் இராணுவ பின்புலம். மற்றொரு புறம் ரஷ்யா. இது ஆக ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்தவ உலகத்தை தலைமை வகிக்கிறது. இப்போது நாம் திருக்குரானுக்குச் செல்வோம். இந்த நேட்டோ மற்றும் இன்றைய மேற்கு நாகரிகம் பற்றி பார்க்க சூரத்துல் கஃபில் நாம் யாஜூஜ் மற்றும் மாஜூஜ், காக் அண்ட் மேகாக் பற்றி அறியப்படுகிறோம். இந்த விஷயத்தில் நான் இஸ்லாமிய பண்டித உலகத்திலிருந்து கடுமையான எதிர்ப்புகளை சந்தித்துள்ளேன். அவர்களுக்கு என்னைப் போல் பேச விருப்பமில்லை. அவர்கள் முழுமையாக நம்புகிறார்கள். நீ தவறாகவே சொல்றனு. ஆனாலும் நான் 25 முதல் 30 ஆண்டுகளுக்கு முன் இந்த விஷயத்தில் உரையாற்றத் தொடங்கியபோது என் குரல் தனிமையானதாக இருந்தது. ஆனால் நான் ஒருபோதும் பின்வாங்கவில்லை. அல்லாஹ்வின் அன்பினால் நமது மக்கள் சிந்திக்க கற்றுக்கொண்டார்கள். அவர்கள் முன்னர் கேட்ட மூட நம்பிக்கைகளை ஒதுக்கிவிட்டு திருக்குரானிடம் உறுதியாக நம்பிக்கையோடு நிலைத்து நிற்க கற்றுக்கொண்டார்கள். மேலும் இன்னும் மக்கள் புரிந்து கொள்கிறார்கள் நான் சொல்வது திருக்குரானின் சரியான விளக்கம் என்பதை. யாஜூஜ் மாஜூஜ் குறித்த கதை சூரத்துல் கஹஃப் இல் வருகிறது. அந்த கதையின் தொடக்கத்தில் வரும் ஒருவர், அவருடைய பெயர் துல் கர்னைன். கர்ன் என்ற அரபி சொல்லுக்கு பல அர்த்தங்கள் உள்ளன. இது ஒரு கொம்பு, ஹோன் என்ற பொருளாக இருக்கலாம், அல்லது ஒரு தலைமுறை, மக்கள் அல்லது ஒரு காலகட்டம், எபாக்
என்பதையும் குறிக்கலாம். அல்லாஹ் கூறுகிறார், وَيَسْأَلُونَكَ عَنْ ذِي الْقَرْنَيْنِ قُلْ سَأَتْلُو عَلَيْكُمْ مِنْهُ ذِكْرًا. மேலும் நபியே, இவர்கள் உம்மிடம் துல்கர்னைன் பற்றி கேட்கிறார்கள். நீர் இவர்களிடம் கூறும், நான் அவரை பற்றிய சில விவரங்களை உங்களுக்கு எடுத்துச் சொல்கின்றேன். அல் குர்ஆன் 18:83. அவர்கள் உன்னிடம் துல்கர்னைன் என்ற ஒருவரை பற்றி கேட்கிறார்கள். அவர் யார்? அல்லாஹ் இதன் மூலம் எதைச் சொல்கிறார்? எனக்கு முன் வந்த பல நூற்றுக்கணக்கான பண்டிதர்கள் எல்லாம் ஒரு முடிவுக்குத் தாங்கள் வந்தார்கள். அவர்தான் அலெக்சாண்டர். இல்லை இல்லை, அவர் சைரஸ். இல்லை, அவர் டேரியஸ் என்கிறார்கள். எனக்கு முன் வந்த அந்த பலர் துல்கர்னைனை ஒரு வரலாற்று நபருடன் அடையாளம் காண முயன்றார்கள். ஆனால் யாரும் துல்கர்னைன் என்றால் உண்மையிலேயே 2 கொம்புகள் உள்ளவர், லிட்டரலி 2 ஹார்ன்ஸ் என்று ஏற்கவில்லை. அப்படியென்றால் துல்கர்னைன் என்றால் உண்மையில் 2 கொம்புகள் உள்ள ஒருவரா? அல்லது அவர் வரலாற்றில் இருமுறை நிகழும் ஒரு சம்பவத்தை குறிக்கிறாரா? 2 நபர்களின் மூலம் நிகழும் ஒரு நிகழ்வா? அது எது? நாம் திருக்குரானை நோக்கிச் சென்றால் அல்லாஹ் கர்ன் கர்ன் என்ற சொல்லை எப்படி பயன்படுத்துகிறார் என்று பார்க்கலாம். பதில் தெளிவாக இருக்கிறது. அல்லாஹ் ஒருபோதும் கர்ன் என்ற சொல்லை கொம்பு, ஹார்ன் என்ற அர்த்தத்தில் பயன்படுத்தவில்லை. அதனால் திருக்குரானில் உள்ள இந்த தகவலை ஒதுக்கிவிட்டு தவறான வழியில் போய்விடக்கூடாது. அதனால் துல்கர்னைன் என்றால் 2 கொம்புகள் உள்ள ஒருவராக இருக்க முடியாது. நீங்கள் திருக்குரானுக்கு உண்மையாயிருப்பவராக இருந்தால். துல்கர்னைன் என்பது வரலாற்றில் இருமுறை நிகழும் ஒரு நிகழ்வை சுட்டிக்காட்ட வேண்டும். அதனால்தான் நான் ஒருபோதும் துல்கர்னைனை யாரேனும் வரலாற்று பிரபலமாக அடையாளம் காண முயற்சிக்கவில்லை. அவர் அல்லாஹ் நல்கிய சக்தியுடன் கூடியவர். அவர் விரும்பினதைச் செய்யும் அதிகாரமுடையவர். பின்பு திருக்குரான் எடுத்துச் செல்லும் அவர் சூரியன் மூழ்கும் திசையில் போய்ச் செல்கிறார். பர்மிங்ஹாமில் சூரியன் எங்கே மங்குகிறது? உலகின் பிற பகுதிகளில் சூரியன் மேற்கு திசையில்தான் அஸ்தமிக்கிறது. பர்மிங்ஹாமில் என்னவென்று எனக்கு தெரியவில்லை. சிரிக்கிறார். ஆனால் சூரியன் மேற்கே மங்கும் என்பதைத்தான் நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். அதனால் அவர் மேற்கு நோக்கிச் செல்கிறார். அந்த பயணத்தில் அவர் ஒரு நீர்ப்பரப்பைக் காண்கிறார். ஐனின் ஹமிஅத். நாம் அந்த நீர்ப்பரப்பை, பாடி ஆஃப் வாட்டர், அடையாளம் காண வேண்டும். அதன் புவியியல் ஜியோகிராபிக்கல் இடத்தையும் கண்டுபிடிக்க வேண்டும். இது ஓர் ஆயத், அலில்லாஹ்வின் வசனம். முத்தசபிகத்துன். இதன் பொருள் விளக்கப்பட வேண்டும். இது ஒரு ஆயத்தாகும். மஹ்கமா. ஆனால் இந்த நீரின் உடலை அடையாளம் காண நான் இப்போ ஒரு ஹதீஸை எடுத்துச் செல்ல வேண்டும். அது சஹி முஸ்லிமில் உள்ளது. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார், யாஜூஜ் மற்றும் மாஜூஜ் விடுதலை பெறும்போது அவர்கள் கலைலி கடலை கடந்து செல்கின்றனர். கலைலி கடலை, சி ஆஃப் ஏ கலீலி, திரையில் காட்ட முடியுமா? அவர்கள் கலைலி கடலை கடந்து நீரை குடிக்கத் துவங்குவார்கள். கடைசி ஒருவர் கடந்து சென்ற பின்பு அவர்கள் சொல்லுவார்கள், இங்க ஏதோ ஒரு சமயம் நீர் இருந்தது, இதுதான் கலைலி கடல். அரபியில் இதை போஆரியா அல்லது டைபீரியஸ் ஏரி, லேக் டைபீரியஸ் என்றும் கூறுகிறார்கள். யூதர்கள் இதை கினரெட் ஏரி, லேக் கினரெட் என்றும் அழைக்கிறார்கள். ஆங்கிலத்தில் இதையே சி ஆஃப் கலீலி என்று அழைக்கிறார்கள். அவர்கள் கலைலி கடலை கடந்து செல்லும் போது நீரை குடிக்கின்றனர். இது குடிப்பது என்று பொருள், நீரை பயன்படுத்தி முடிப்பது. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு கூறியதாவது, அவர்கள் கலைலி கடலை கடந்து எருசலேம் நோக்கிச் செல்லும் என்று. எருசலேமில் நபி ஈசா அலைஹி வஸல்லம் இருப்பார். அவர் எருசலேமில் ஒரு மலைக்கு ஏறுவார். அப்போது யாஜூஜ் மற்றும் மாஜூஜ் அந்த மலை சுற்றியிருப்பார்கள். அதே இடத்தில் நபி ஈசா அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்கு பிரார்த்தனை செய்து அவர்களை எதிர்த்து உயிரணு போரில் ஈடுபடுவார். வஜஸாஉ ஸய்யிஅத்தின் ஸய்யிஅத்தும் மிஸ்லுஹா. நீங்கள் எங்கள் மேல் உயிரணு போர் நடத்துகிறீர்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்போது அல்லாஹ் அவர்கள் மேல் உயிரணு போர் நடத்துகிறார். அவர்கள்தாம் அனைவரும் இறந்து விடுகிறார்கள்.
இப்போது நாம் எங்கு இருக்கிறோம்? யாஜூஜ் மற்றும் மாஜூஜ் கலைலி கடலை கடந்து எருசலேம் நோக்கி பயணம் செய்கிறார்கள் என்றால் அவர்கள் வடக்கு முதல் தெற்கு நோக்கி பயணம் செய்கிறார்கள் என்பதை குறிக்கிறது. துல் கர்னைன் மேற்கு திசையில் பயணித்து ஒரு கருப்பு மற்றும் கீழ்தரமான நீர்நிலையை அடைகிறார். பின்னர் அவர் கிழக்கு திசையில் பயணிக்கும்போது மற்றொரு நீர்நிலையை அடைகிறார். அதுதான் காஸ்பியன் கடல். மூன்றாவது திசையில் பயணிக்கும்போதுதான் யாஜூஜ் மற்றும் மாஜூஜ் மீது தடுப்பை சந்திக்கிறார். அதனால் துல் கர்னைன் கட்டிய தடுப்பு, அங்கிருந்து யாஜூஜ் மற்றும் மாஜூஜ் விடுவிக்கப்படுகிறார்கள். அது எருசலேமின் வடக்கே இருக்கிறது என்று நான் முடிவு செய்கிறேன். இந்த கூட்டத்தில் யாராவது என்னோட கருத்துக்கு மாறாக இருக்கிறீர்களா? யாரும் இல்லை. எனவே நாம் சரியான பாதையில் இருக்கிறோம். அந்த தடுப்பு எருசலேமின் வடக்கே இருக்கிறதென்றால் எருசலேமின் மேற்கே உள்ள நீர்நிலைகள் எவை என்று பார்க்க வேண்டும். திரையில் காண்பிக்கப்படுகிறது. இதோ இவை 2 நீர்நிலைகள். இதுதான் எருசலேம். எருசலேமின் இடப்பக்கத்தில், அதாவது மேற்கு பக்கத்தில் மத்தியதரைக் கடலும் பிளாக் சி கருப்பு கடலும் உள்ளன. இவைதான் 2. ஆனால் மத்தியதரைக் கடல் இந்த விவரத்திற்கு சேராது, அதற்கேற்ப வரவில்லை. ஆயினின் ஹமிஅத்தின் பிளாக் கடல், பிளாக் சி, தெளிவாக பார்க்க முடியாத ஒரு கடல். இதில் களஞ்சியங்கள் அல்கே நிறைந்திருப்பதால் காணக்கூடிய தூரம் ஒரே 1 மீட்டர் மட்டுமே. அதனால்தான் பல இஸ்லாமிய அறிஞர்கள், காஃபிர்களும் உட்பட, இத்தனை ஆண்டுகளுக்கு முன்பே துல் கர்னைன் தனது முதல் பயணத்தில் பிளாக் சியை சென்றதாக கூறினர். பின்னர் அவர் கிழக்குக்கு சூரியன் உதிக்கும் திசையில் பயணித்தபோது காஸ்பியன் கடலுக்கு வந்தார். 3வது பயணத்தில் காகாசஸ் மலைகளுக்கு வந்தார். இங்கே பிளாக் சியும் காஸ்பியன் சியும் 2ம் இருக்கின்றன. அவர் இந்த மலைத்தொடரை வழியாகச் சென்றார். இந்த மலைப்பகுதியில் டரியல் காஜ், டாரியல் கோர்ஜ் எனப்படும் ஒரு வட்டு வழி உள்ளது. அங்கேதான் அவர் ஒரு ஜனங்களை சந்தித்தார். அந்த இடம்தான் யாஜூஜ் மற்றும் மாஜூஜ், கோக் மற்றும் மகோக் இருந்த இடம். நான் உங்களுடன் ஒவ்வொரு வசனத்தையும் பகிர விரும்புகிறேன், ஆனால் எனக்கு நேரமில்லை. இன்னும் 15 நிமிடங்கள் மட்டுமே உள்ளன. எனக்கு 2 மணி நேரம் தேவை. அப்போது முதல் குவார்ன் நிகழ்வு பிளாக்ஸியில் நிகழ்ந்தது. அங்கு அதிகாரம் பயன்படுத்தப்பட்டது. அவர் அல்லாஹ்விடம் கூறினார், அநியாயம் செய்பவர்களையும் பிறரை தொந்தரவு செய்யும் அடக்கடம் தொடுப்பவர்களையும் நான் தண்டிப்பேன். விசுவாசமுள்ள நற்குணம் கொண்ட மக்களுக்கு உதவவும் அதிகாரத்தை பயன்படுத்துவேன். இதுதான் குரானில் உள்ளது. இப்பொழுது 2வது கர்ன் நிகழ்வை எங்கு தேட வேண்டும் என்று கேட்கிறீர்களா? அதற்கு பதில், மீண்டும் பிளாக்சியில்தான் நாம் தேட வேண்டும். கிரைமியா என்பது பிளாக் சியை கட்டுப்படுத்தும் இடமாகும். அதனால் ரஷ்யா கிரிமியாவை 2014இல் கைப்பற்றிய போது இதுவே துல் கர்னைனின் 2வது கான் என நான் புரிந்து கொண்டேன். இப்போது நாம் சூரா கஹ்ஃபை விட்டு சூரா அன்பியாவுக்கு போகிறோம். அங்கே அல்லாஹ் யாஜூஜ் மற்றும் மாஜூஜை பற்றி மீண்டும் பேசுகிறார். வஹரமுன் அலா கர்யத்தின் அஹ்லக்னஹா அன்னஹும் லா யர்ஜிஊன். எந்த ஊர் மக்களை நாம் அழித்துவிட்டோமோ அவர்கள் மீண்டும் திரும்பி வருவது சாத்தியமில்லை. அல்-குர்ஆன் 21:95. ஒரு நகரம் அழிக்கப்பட்டது. அந்த நகரத்தைக் கொண்டிருந்த மக்கள் அதன் குடிமக்கள். அவர்கள் மீது ஒரு தடையாய் ஒரு திருப்பு ஏற்பட்டது. அவர்கள் அந்த நகரத்தை தங்களுடையதாக மீண்டும் கைப்பற்ற முடியாதவர்களாகிவிட்டார்கள். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும். அந்த காலம் வரும் வரை. ஹத்தா இதா ஃபுதிஹத் யஅஜூஜு வமஅஜூஜு வஹும் மின் குல்லி ஹதபின் யன்சிலூன். எதுவரையெனில் யாவ்ஜூஜ் மாவ்ஜூஜ் திறந்துவிடப்பட்டு ஒவ்வொரு உயரமான இடங்களிலிருந்தும் அவர்கள் வெளியேறும் வரை. அல்-குர்ஆன் 21:96. யாஜூஜ் மற்றும் மாஜூஜ் பற்றி குர்ஆன் கூறுவது, முதல் கர்னைன் காலத்தில் துல் கர்னைன் அவர்களைச் சந்திக்கிறார். அவர்களை போரால் வெல்ல முடியாது. அதற்கு பதிலாக ஒரு தடுப்புச் சுவர், பேரியர் கட்டுகிறார்.
அதன் மூலம் அவர்கள் வெளியே வராமல் தடுக்கப்படுகிறார்கள். ஆனால் அல்லாஹ் அந்த சுவரை இடிக்கும் போது யாஜூஜ் மற்றும் மாஜூஜ், காக் அண்ட் மேகாக் உலகில் அனைத்து திசைகளிலும் பரவிவிடுகிறார்கள். அவர்கள் பரந்த அளவில் ஃபசாத், அதாவது அழிவு, குழப்பம், அநியாயம் செய்பவர்கள். அவர்கள் இவ்வளவு சக்தி வாய்ந்தவர்கள் என்பதை துல்கர்னைனே எதிர்க்க முடியவில்லை. அவர் செய்தது அவர்களை தடுக்க ஒரு தடுப்பு கட்டுவதுதான். அந்த தடுப்பு இடிக்கப்பட்ட பிறகு அவர்கள் உலகம் முழுவதும் பரவி விடுவார்கள், அழிவையும் குழப்பத்தையும் ஏற்படுத்துவார்கள். அவர்கள் யாரை மீண்டும் ஒரு நகரத்துக்குள் கொண்டு வருவார்கள்? அந்த நகரம் எது? பதில், எருசலேம், ஜெருசலேம். ஏனெனில் அவர்கள் கலிலே கடல் வழியாக செல்வதையும் அதன் நீரை குடிக்கத் துவங்குவதையும் நபி ஸல்லல்லாஹு கூறியுள்ளார். கடைசியாக ஒருவர் வரும்போது, இங்கே ஒரு நேரத்தில் நீர் இருந்தது என்று சொல்வார். அதாவது அவர்கள் எருசலேம் நோக்கி பயணிக்கிறார்கள். அல்லாமா இக்பால் தான் அவரது காலத்தில் இயல்பாக யோசித்த ஒரே ஒருவர். அவர் சுமார் 1917 கூறியது, யாஜூஜ் மற்றும் மாஜூஜின் அனைத்து சக்திகளும் இப்போது விடுவிக்கப்பட்டுள்ளன. அவர் இதை முஸ்லிம் உலகத்தை எச்சரிக்கத்தான் கூறினார். ஹதபின் யன்சிலூன். அவர் நம்மை குரானில் சூரத்துல் அம்பியாவில் உள்ள இந்த வசனத்திற்கு திசை மாற்றுகிறார். வஹும் மின் குல்லி ஹதபின் யன்சிலூன. யார் யூதர்களை 2000 ஆண்டுகளுக்குப் பிறகு எருசலேமிற்கு திரும்பத் தூண்டியது? பதிலளியுங்கள், பயப்பட வேண்டாம். யார் யூதர்களை மீண்டும் எருசலேமில் குடியமர்த்தி அதை தங்களுடையதாக மீட்டெடுக்கச் செய்தார்கள்? அவர்கள் அதை ஒரு இரத்தம் கொட்டும் பாதை, அநியாயம் மற்றும் மலைப்பரப்பாக மிஞ்சும் பொய்கள் மூலமாக செய்தார்கள். யார் யூதர்களுக்காக இஸ்ரேல் என்ற ஒரு அரசை மீண்டும் எருசலேமில் 2000 ஆண்டுகளுக்குப் பிறகு உருவாக்கச் செய்தது? பதில், அதுதான் நவீன மேற்கத்திய நாகரிகம். அந்த நேரத்தில் பார்வையாளர்கள் சபையில் கைகொட்டி பாராட்டுகிறார்கள். யாஜூஜ் மற்றும் மாஜூஜ் என்பதை புரிந்து கொள்ளவும், அதை எங்கே இருப்பதெனக் கண்டறியவும், அதை யார் கட்டுப்படுத்துகிறார்கள், அதன் படை யார் என்பதையும் புரிந்து கொள்ளவும் இதனால்தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நவீன மேற்கத்திய நாகரீகம் யாஜூஜ் மற்றும் மாஜூஜ் ஆற்றலுடன் கூடியது. நேட்டோ அவர்கள் இராணுவ பகுதி. அதனால் இது ஒரு போர். ரஷ்யா ஒரு பக்கம், யாஜூஜ் மற்றும் மாஜூஜ் நவீன மேற்கத்திய நாகரிகம் மறுபக்கம். நான் நேரம் இருந்தால், ஆனால் எனக்கு நேரமில்லை, நான் சூரத்து அல் ஆராஃப் சூராவிற்கு சென்று நவீன மேற்கத்திய நாகரிகத்தின் தோற்றம் எப்போது ஆரம்பித்தது என்பதை பார்க்க முயற்சிப்பேன். அது அந்தக் காலத்தில் தொடங்கியது. எப்போது கான்ஸ்டான்டினோபிள் இரண்டாகப் பிரிந்தது, ஒரு பகுதி சனிக்கிழமையன்று சபாத் மீன் பிடிக்கச் சென்றது, மற்ற பகுதி அல்லாஹுவின் சட்டத்திற்கு நேர்மையாக இருந்தது. அல்லாஹ் தமது சட்டத்தை மீறியவர்களை சாபித்து, வெறுக்கப்படும் குரங்குகளாக இருங்கள் என்று கூறினார். அந்த மீன் பிடித்த பகுதிதான் மேற்குலகிற்கு போய் நவீன மேற்கத்திய நாகரிகத்தை நிறுவியது. இது அல்லாஹ்வால் சாபிக்கப்பட்ட நாகரிகம், குரங்குகளாக வாழச் சொல்லப்பட்டவர்கள். இது ஒரு சரியான இடமா உங்கள் பிள்ளைகளை வளர்க்க? நீங்கள் பெற்றோர் எனும் முறையில் மாறுபட்ட நாணமில்லையா? இந்த இடத்தில் ஒரு ஆண் இன்னொரு ஆணை திருமணம் செய்து கொள்ளலாம், திருமண சான்றிதழும் பெறலாம். இந்த நாகரிகம் அழிக்கப்பட்டே தீரும். அல்லாஹ் நம்மை ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண்ணாகவே உருவாக்கினார் அல்லவா? எல்லோரும் அதை அறிவார்கள், தவிர பாகிஸ்தான் தேசிய சட்டமன்றத்தில் உள்ள சிலர். அவர்களுக்கு தவிர எல்லோரும் அறிவார்கள், அல்லாஹ் நம்மை ஆண் மற்றும் பெண்ணாக உருவாக்கினார். ஆனால் இந்த நாகரிகம் சொல்லுகிறது, 2 அல்ல, பல பாலினங்கள் உள்ளன. நான் நேரமின்றி விரைவாக சொல்கிறேன். இது ஒரு பக்கத்தின் அடையாளம். இன்னொரு பக்கம் சூரத்து ரும் சூராவிலே உள்ளது. அங்கு ஒரு கிறிஸ்தவ சமுதாயம் தோற்கடிக்கப்பட்டதாக அல்லாஹ் கூறுகிறார். ரோமானியர் அண்டை நாட்டிலே தோல்வியடைந்துள்ளனர். அல்குரான் 30:2. ஃபி அத்னா அல் அர்தி வஹும் மின் பஅதி கலபிஹிம் சயக்லிபூன். மேலும் அவர்கள் தங்களுடைய இந்த தோல்விக்குப் பின்
சில ஆண்டுகளுக்குள்ளாகவே வெற்றியடைந்து விடுவார்கள். அல் குர்ஆன் 33. அவர்கள் தோற்கடிக்கப்பட்டனர். ஆனால் சில ஆண்டுகளில் அவர்கள் மீண்டும் வெற்றி பெறுவார்கள். அல்லாஹ்வின் உதவியால் அவர்கள் வெற்றி பெறுவார்கள். 2 முறை அவர்கள் வெற்றி பெறுவார்கள். அவர்கள் வெற்றி பெறும் போதே நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகிழ்ச்சி கொள்வார். நம்பிக்கை கொண்ட எல்லாரும் மகிழ்வார்கள். தவிர அந்த ஐசிஸ் தஜ்ஜால் போர் வீரர்கள் தவிர அவர்கள் கிறிஸ்தவர்களை வெறுக்கும் மனத்துடன் இருப்பவர்கள் ஓட்டோமன் சாம்ராஜ்யம் போலவே யாரும் போகஸ் ஜிஹாத் செய்து வந்தார்கள் அந்த கிறிஸ்தவர்கள் மீது. ஆனால் நம்மில் மற்ற எல்லோரும் மகிழ்வோம். இப்போது கேள்வி, சூரத்து ரூமில் உள்ள அந்த கிறிஸ்தவர்கள் யார்? நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் இது நடந்தது. அதாவது நைசியா கவுன்சில் ஆஃப் நிக்கியா 300 ஆண்டுகளுக்கு பிறகு. அதில் ஏற்கனவே திரிமூர்த்தி ட்ரினிட்டி நிறுவப்பட்டது. இவர்கள் யார்? ஏற்கனவே இயேசுவை கடவுளாக வணங்குகிற கிறிஸ்தவர்கள். அப்படியிருந்தும் அல்லாஹ் அவர்களுக்கு உதவுகிறார். சிந்தித்துப் பாருங்கள். ஆம், அல்லாஹ் அவர்களுக்கு உதவினார். அவர்கள் வெற்றி பெற்றார்கள் அல்லாஹ்வின் உதவியால். இவர்கள்தான் ரோம் என்று குறிப்பிடப்படுகிறவர்கள். இன்று இவர்கள் மாஸ்கோவில் உள்ளவர்கள். இன்று ரஷ்யாவே ரோம் இன் தலைமை வகிக்கிறது. அல்லாஹ் 2 வெற்றிகளை வாக்குறுதி செய்திருக்கிறார். ஒன்று முன், ஏதோ ஒரு நிகழ்வுக்கு முன், மற்றொன்று பிறகு. இந்த முன் மற்றும் பிறகு இடையே என்ன நிகழ்வுகள் இருக்கின்றன என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். நான் என் சிந்தனை தெப்பையை திங்கிங் கேப் அணிந்தேன் சில ஆண்டுகளுக்கு முன். மிக முக்கியமான நிகழ்வாக 1054ஆம் ஆண்டை காணலாம். அதுதான் கிரேட் ஷிசம், அதாவது கிறிஸ்தவ உலகம் 2ஆக பிரிந்தது. ஒரு பகுதி சொன்னது, பரிசுத்த ஆவி ஹாலி ஸ்பிரிட் தந்தையிலிருந்தும் மகனிலிருந்தும் வருகிறது. மற்ற பகுதி சொன்னது, இல்லை, பரிசுத்த ஆவி தந்தையிடமிருந்தே வருகிறது. இப்பொழுது பரிசுத்த ஆவி மகனிடமிருந்தும் வருகிறது என்று சொன்ன பகுதி மிகப்பெரிய ஷிர்க் ஏகத்துவக் கோட்பாட்டை மீறுவது செய்தது. மற்ற பகுதி அந்த ஷிர்க் இல் ஈடுபடாமல் மீண்டது. இந்த ரூமின் ஒரு பக்கம் ரஷ்யா. இவர்கள் பரிசுத்த ஆவி தந்தையிடமிருந்தே வருகிறது என நம்புகிறவர்கள். மற்ற பக்கம் மேற்கத்திய கிறிஸ்தவர்கள். அவர்கள் தந்தை மற்றும் மகனிடமிருந்தும் வருகிறது என நம்புகிறவர்கள். திருத்திய தமிழ் உரை 1054ஆம் ஆண்டில் நிகழ்ந்த ஒரு மிக முக்கியமான சம்பவமாக கிறிஸ்தவ உலகம் 2ஆக பிரிந்தது. இதை கிரேட் ஷிசும் என்று அழைக்கின்றனர். இந்த பிளவுக்கு முக்கிய காரணமாக இருந்தது பரிசுத்த ஆவி, ஹோலி ஸ்பிரிட் யார் வழியாக வருகின்றது என்ற கேள்வி. ஒரு பகுதி கூறியது, பரிசுத்த ஆவி தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் வருகிறது. மற்றொரு பகுதி கூறியது, இல்லை, பரிசுத்த ஆவி தந்தையிடமிருந்தே வருகிறது. இப்பொழுது பரிசுத்த ஆவி மகனிடமிருந்தும் வருகிறது என்று நம்பும் அந்த பகுதி இஸ்லாமிய கோணத்தில் பார்வையிட்டால் ஷிர்க், அல்லாஹ்வின் ஏகத்துவத்துக்கு பங்கு தருவது செய்துவிட்டதாக ஆகிறது. மற்ற பகுதி பரிசுத்த ஆவி மனிதரான மகனிடமிருந்து வரவில்லை, மட்டும் தந்தையிடமிருந்தே வருகிறது என நம்புகிறவர்கள். அவர்கள் இச்சிறந்த வகையான ஷிர்க் செயலிலிருந்து தப்பினர். இந்த பிளவின் ஒரு பக்கம் ரஷ்யா சார்ந்த கிழக்கு பாதிரியர்கள், ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் சர்ச். அவர்கள் பரிசுத்த ஆவி தந்தையிடமிருந்தே வருகின்றது என நம்புகின்றனர். மற்ற பக்கம் மேற்கத்திய கிறிஸ்தவர்கள், ரோமான் கேத்தலிக்ஸ். அவர்கள் பரிசுத்த ஆவி தந்தையிடம் மட்டுமல்ல மகனிடமிருந்தும் வருகிறது என நம்புகின்றனர். இது ஒரு முக்கியமான திருத்தமாகும். ஏனெனில் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் மகனை அல்லாஹுவுக்கு இணையாக கருதுவது என்பது மிக மோசமான ஷிர்காகும். நான் இந்த விவரங்களை பூரணமாக ஆராய்ந்து வருகிறேன், அவர்கள் பிரயாணி சாப்பிட்டு தூங்கும் நேரத்தில். இப்பொழுது நாம் இந்த போர் பற்றிய இரு பக்கங்களின் முழு பின்னணியையும் பாஸ்மான் பார்த்துவிட்டோம். இதன் முடிவென்ன? என் பதில் இதுதான். 2வது குவார்னைன் துல்கர்னைன் இன் 2வது வருகை. அதனால்
இது யுக்ரைன் தோற்கடிக்க வேண்டிய போர் இல்லை. இது ஒரு போர். இதில் நேட்டோ, யாஜூஜ் மற்றும் மாஜூஜ் அடக்கப்பட வேண்டும், ஷெக்மேட் செய்யப்பட வேண்டும். ரஷ்யா யார் போன்றவராக இருக்கிறார்? துல்கர்னைன். அவர் அடக்கினார், தாக்கவில்லை. அவர் இரும்பு உலோகத் தட்டுகள் கொண்டு ஒரு தடுப்பு நெருக்கமாக கட்டினார். அவர்கள் அதை கடக்கவோ அதில் வழியாக செல்லவோ முடியவில்லை. இப்போது ரஷ்யா எப்படி அடக்கப் போகிறார்கள்? அது இராணுவ நிபுணர்களின் வேலை. இராணுவம் மற்றும் நவீன பாதுகாப்பு விஞ்ஞானத்தில் வல்லவர்களால் மட்டுமே முடியும். நம்மிடம் சில சிறந்த இராணுவ ஆய்வாளர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் நமக்கு சிறந்த தகவல்களை வழங்குகிறார்கள். மேற்கத்திய ஊடகங்களை வெஸ்டர்ன் மீடியா அணுக வேண்டாம். மேற்கத்திய ஊடகம் ஒரு பிரெஞ்சு சொல்லில் பிளாஹ் பிளா மாதிரியானதுதான். அது வெறும் பொய்யான செய்திகளே, போகஸ் நியூஸ். அதற்கு செல்ல வேண்டாம். தனித்துவமான சுயாதீனமான செய்தி மற்றும் பகுப்பாய்வு வலைத்தளங்களை தேடுங்கள். ரஷ்யா மேற்கத்திய உலகத்தை எவ்வாறு அடக்கப் போகிறது? இதற்கு நமக்கு 2 வாய்ப்புகள் உள்ளன. நான் உங்களுக்கு பிடிக்கும் வாய்ப்பு எது என்பதை எனக்கு தெரியும். அது என்னவென்றால், போர் ஒரு நிலைத்த நிலைக்கு ஸ்டேல்மேட் வரும் வரை தொடரும். யுக்ரைன் இனி போர் செய்ய முடியாது. மேற்கத்திய உலகம் ரஷ்யாவுக்கு எதிராக நேரடியாக போர் செய்ய விரும்பாது. அப்படியானால் போர் ஒரு நிலைநிலைக்கு ஸ்டேல்மேட் வந்து நிற்கும். அதுவே நேட்டோ அடக்கப்பட்டு கான்டெய்ன்ட் கொண்டிருக்கும் நிலை. அதனை செக்மேட் செய்து விடுவார்கள். அது அணு போர் இல்லாமல் நடைபெறும். ஆனால் இன்னொரு வாய்ப்பு உண்டு. அது என்னவென்றால், யுக்ரைன் போர் இழக்கப் போகிறதா என்று வெளிப்படையாக தெரிந்தபோது பாக்மூட் பஹ்முத் என்ற போர் இறுதிக் கட்டத்தில் இருக்கும். ரஷ்யர்கள் பாக்மூட்டை 3 பக்கங்களிலிருந்தும் சூழ்ந்துவிட்டனர். இனி கடைசி வழியும் மந்தமாக சூழப்படுது. அவர்கள் அதை எடுத்துக்கொண்டால் பாக்மூட் முழுவதும் சூழப்பட்டுவிடும். இந்த தவறான முடிவுக்கு யாராவது தலை காணாமல் போவார். ஏனெனில் இது அடிப்படையான இராணுவ அறிவியல். எதிரியை உங்களை சுற்றிக் கொள்ள விடக்கூடாது. இதுவே அடுத்த சில நாட்களில் பாக்மூட்டில் நடக்கப் போகிறது என்றால், நீங்கள் குறிப்பிட்டுள்ள சரணடைய வேண்டியதாக இருக்கிறது என்பது கைவங்க வேண்டியதாக என்ற சொற்றொடிக்கான மிகச்சிறந்த இலக்கணபூர்வமான மாற்றாகும். யுக்ரைன் படைகள் ரஷ்யாவிடம் சரணடைய வேண்டியதாக இருக்கிறது. ஏனெனில் அவர்கள் இனி போராட முடியாத நிலைக்கு வந்துவிட்டனர். பாதுகாப்பு ஆயுதங்கள், வாக்குவாசிகள் மற்றும் முக்கிய ஆதரவு கூட வருகின்ற நிலை இல்லை. அதனால் அவர்கள் சரணடையத் தவிர வேறு வழியில்லை. பாக்மூட் நகரம் சரணடையும் போது மேற்கத்திய போர்ப்பதவி இயந்திரத்திற்கு புரோபகண்ட மஷின் கடுமையான அடி ப்ளோ ஆகும். இது மேற்கத்திய மக்களின் மனதிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால் நேட்டோ போர் நிலையை மேலும் உயர்த்த எஸ்கலேட் முயற்சிக்கலாம். அதன் விளைவாக அணு போரின் அபாயம் கூட அதிகரிக்கலாம். எது நடக்கும் என்று நான் தெரிந்து கொள்ளவில்லை. ஆனால் விரைவில் தெரியும், இன்ஷா அல்லாஹ். இப்போது நான் கூற விரும்புவது என்னவென்றால், ரஷ்யா யுக்ரைனை தோற்கடிக்க வேண்டியதில்லை. யுக்ரைன் ரஷ்யாவுக்கு சரணடைய வேண்டியதில்லை. ரஷ்யா செய்ய வேண்டியது என்னவென்றால், யுக்ரைனில் ரஷ்ய மொழி பேசும் மக்கள் மற்றும் ரஷ்ய ஆதரவாளர்களுக்கு ஒடுக்கப்படாமல் இருக்கச் செய்வது மட்டுமே. குரான் என்ன சொல்லுகிறது என்பதை நான் எடுத்துக்காட்டலாம். துமாஸ், டம்பாஸ், காஷ்மீர் மற்றும் புனித நிலைகளில் ஹோலிலேண்ட் ஒடுக்கப்படுகிறவர்களை பாதுகாக்கும் கட்டளைகள் உள்ளன. எனவே ரஷ்யா தன் மக்களை ஒடுக்குதலிலிருந்து காப்பாற்றி கிரீமியாவை காப்பதுதான் அவன் விரும்புவது. போர் நிலைக்கு வந்தாலும் ரஷ்யா அந்த பிரதேசத்தை காப்பாற்றினால் ரஷ்யா வெற்றியடைந்ததாகும். இப்போது நாம் அப்படிச் செல்லப் போகிறோம். நாங்கள் 10 நிமிடங்களில் அழிக்க முடியும் என எச்சரிக்கிறது. எனக்கு தோன்றுவது என்னவென்றால், போர் அணு போருக்கு கொண்டு செல்லும். ஏனெனில் நேட்டோ மற்றும் ரஷ்யாவுக்கு வெளியே 3வது ஆக்ட் இருப்பதாக நான் கருதுகிறேன். அந்த 3வது ஆக்ட் என்னவென்றால், இஸ்ரேல் நாடு, ஸ்டேட் ஆஃப் இஸ்ரேல் தான். சூரா முர்சலாத்தில் அல்லாஹ் கூறுகிறார், 3 பகுதிகளைக் கொண்ட ஒரு நிழலை நோக்கிச் செல். நதலிகு இலா ஸில்லின் ஸீ ஸலஸி ஷுஅபின். செல்லுங்கள்,
3 கிளைகளையுடைய நிழலின் பக்கம். அல் குர்ஆன் 77:30 3 பகுதிகள் கொண்ட ஒரு நிழலை நோக்கிச் செல். இந்த வசனத்தைப் பற்றி நான் 20 வருடங்களுக்கு முன்னர் எழுதிய ஜெருசலம் இந்த குர்ஆன் புத்தகத்தில் ஆராய்ந்தேன். அந்த புத்தகத்தில் நான் இதை தஜ்ஜால் என அடையாளம் கண்டேன். தஜ்ஜாலின் பாதங்கள் 3 பகுதிகளாக இருக்கின்றன. ஒரு நாள் ஒரு ஆண்டைப் போல், ஒரு நாள் ஒரு மாதம் போல், ஒரு நாள் ஒரு வாரம் போல். இது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய ஹதீஸில் உள்ளது. ஒரு நாள் ஒரு ஆண்டு போல் தஜ்ஜால் பாக்ஸ் பிரிட்டானிக்காவை கொடுத்தான், அதாவது பிரிட்டிஷ் பேரரசின் உலக ஆதிக்கம். இது ஜெருசலம் இந்த குர்ஆன் புத்தகத்தின் முன்னொட்டில் உள்ளது. ஒரு நாள் ஒரு மாதம் போல் தஜ்ஜால் பாக்ஸ் அமெரிக்கானவை கொடுத்தான், அமெரிக்காவின் உலக ஆதிக்கம். பாக்ஸ் பிரிட்டானிக்காவிலிருந்து பாக்ஸ் அமெரிக்கானவுக்கு மாற்றம் பெரும் போர்களின்றி முடியாது. அதனால் நான் ஒரு முடிவுக்குத் திரண்டேன். பாக்ஸ் அமெரிக்கானவிலிருந்து பாக்ஸ் ஜுடேக்காவுக்கு, அதாவது இஸ்ரேல் உலகை ஆளும் நிலைக்கு செல்ல மிகப்பெரிய போர் தேவை. அதுவே அல் மல்ஹமா அல்லது ஆர்மஜட்டான் ஆகும். எனவே எனது கருத்தில் இதில் 3வது ஒரு வலுவான சக்தி செயல்படுகிறது. அதுவே இஸ்ரேல். இஸ்ரேலின் மொசாட் இது அணு போர், நியூக்ளியர் வார் உருவாக வேண்டுமென விரும்புகிறது. அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள், அணுப்போர் ஏற்படும்போது நேட்டோவும் ரஷ்யா மற்றும் சீனாவும் ஒருவரையொருவர் அழித்து விடுவார்கள். அதன்பின் நேட்டோ இல்லை, ரஷ்யா இல்லை, சீனா இல்லை. அப்படியிருந்தால் இஸ்ரேல் முன்னேறி உலகத்தை ஆளும் நிலைக்கு வரலாம். பாக்ஸ் ஜூடைக்கா அல்லது யூதிய ஆட்சி வரலாம். இதனால்தான் இந்த போர் அணுப்போர் நோக்கி செல்லும் என்கிற சந்தேகம் எனக்குள்ளாக உள்ளது. நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கிறோம். இப்போது யார் யார் யோசிக்கத் தொடங்குகிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் பாரக்கத் செய்யட்டும். அவர்கள் குர்ஆனில் உள்ள வசனங்களைப் பற்றி சிந்திக்கட்டும். வரலாற்றின் நிகழ்வுகளுடன் குர்ஆனின் வசனங்களை இணைத்துப் பார்க்கட்டும். நான் இன்று உங்களுக்காக செய்ததைப் போல் அவர்கள் இனிமேலும் தொடரட்டும். ஜஸாகல்லாஹ் கைர். நன்றி. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.